வெல்கம் டு ஜேசி மேத்ஸ் டியூஷன். இப்போ 12th பிஸ்னஸ் மேத்ஸில் நம்ம சாப்டர் 2ல் 2.1ல் செகண்ட் சம் பார்க்கலாம். இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் வந்துட்டு செகண்ட் சம் 9x² மைனஸ் 4/x² ஹோல் பவர் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சம்மை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீகம்போஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இதை சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளால் வந்துட்டு இன்டகிரேட் பண்ண முடியும். பாருங்கள், இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பாருங்கள். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்மெட்டில் நம்ம இதை மாற்றணும். இது வந்து டோட்டலாக ஏன்னு எடுத்துக்கணும், இது வந்து டோட்டலாக பின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், மைனஸ் இதுலேயே இருக்குது, ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அந்த மைனஸை சேர்த்து எடுக்க வேணாம். இப்போ ஏ ஸ்கொயருங்கும் போது நமக்கு என்ன வரும், 9x² ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம வந்துட்டு இன்டகிரேட் பண்ணலை, ஜஸ்ட் நம்ம வந்து சால்வ் தான் பண்ணுறோம், சிம்பிளிஃபை தான் பண்ணுறோம். ஸோ இன்டகிரல் சிம்பிள் நம்ம அப்படியே கேரி பண்ணிகிட்டே போகணும். இன்டகிரல் சிம்பிளும் டிஎக்ஸையும் கேரி பண்ணிட்டு தான் போகணும். a² மைனஸ் 2 இன்ட்டு ஏ வந்து என்ன இருக்குது 9x² இன்ட்டு பி வந்து என்ன இருக்குது 4/x². 2ab நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு வந்துட்டு என்னது 4/x² ஹோல் ஸ்கொயர். இதான் நம்மளோட பி ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். 9x² 9 ஸ்கொயர் பண்ணும்போது 81 வரும். x² வந்து ஸ்கொயர் பண்ணும்போது x⁴ மைனஸ் இது பாருங்கள், இந்த x² இந்த x² கேன்சல் பண்ணிடலாமா? பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது, 9 2s are 18, 18 into 4 வந்துட்டு நமக்கு 72 கிடைக்கும். 72 9 2s are 18, 18 into 4 72. இது சால்வ் பண்ணியாச்சு. ப்ளஸ் 4 4s are 16, 4 ஸ்கொயர் பண்ணியாச்சு. கீழே வந்துட்டு x⁴ dx. இப்போ நம்ம சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தனித்தனியாக நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ இதை பாருங்கள், இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள், 81 x⁴ நம்ம வந்து பவர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். x⁴n ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே மேலே இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 72 ப்ளஸ் இந்த 16 இந்த x⁴ வந்துட்டு மேலே போகும்போது நமக்கு என்ன இருக்கும், 16 x⁻−4ன்னு சொல்லுவாங்க. இந்த x⁴ மேலே போகும்போது பவரில் இருக்கிறது -4ன்னு மாறிடும். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம பிரிச்சாச்சு. இப்போ இதுக்கு தனித்தனியாக இன்டகிரேஷன் எடுத்துக்கலாம். 81 x⁴ dx minus 72 dx plus integral of 16 x⁻−4 dx. இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், இது நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம இன்டகிரேஷனில் வெளியே எடுத்துடலாம் இல்லையா? ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பில் எடுத்துடலாம். 81 நம்ம இப்போ இன்டகிரல் வந்துட்டு இந்த x⁴ மட்டும்தான் பண்ண போகிறோம், x⁴ dx. நெக்ஸ்ட் இந்த 72 வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் dx மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் 16 வெளியே எடுத்துடலாம். நமக்கு பேலன்ஸு x⁻−4 dx. இப்போ நம்ம தனித்தனியாக அழகாக நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 81. நம்ம இப்போ வந்து இங்கே என்ன ஃபார்முலான்னு அப்ளை பண்ணுற எழுதிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் x⁻n dx இஸ் ஈக்குவல் டு x⁻n+1 டிவைடட் பை n+1 + c. இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ இந்த 81 அப்படியே எடுத்துக்கலாம். இந்த x⁴ மட்டும் நம்ம மாற்ற போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ x⁻n+1 இல்லையா? அப்போ எங்கள் x⁴ 4+1 டிவைடட் பை 4+1 முடிச்சாச்சு நம்ம இதையே. நெக்ஸ்ட் இந்த 72 அப்படியே இருக்குது. dx இன்டகிரேட் பண்ணால் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டகிரல் ஆஃப் dx இஸ் ஈக்குவல் டு x + c. இது ஒரு ஃபார்முலா நான் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா படி dxன்னு அதாவது நீங்கள் எதுவும் இல்லை 1ன்னு அர்த்தம். ஸோ 1 dx பண்ணும்போது நமக்கு x தான் கிடைக்கும். x நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் 16 அப்படியே இருக்குது. அதே மாதிரி இந்த x⁻−4+1 டிவைடட் பை -4+1 ப்ளஸ் சி. நம்ம இன்டகிரேட் பண்ணி முடிச்சோன்னே ஒரு இன்டகிரல் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் நமக்கு சம்மோட ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், 81 x⁻5 டிவைடட் பை 5 மைனஸ் 72 இன்ட்டு x 72x ப்ளஸ் 16 -4+1 நமக்கு -3 வரும். அப்போ x⁻−3 டிவைடட் பை -3 ப்ளஸ் சி. 81 x⁻5 டிவைடட் பை 5. அடுத்தது 72x. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் நம்ம வந்துட்டு மேலேருந்து தான் இதை கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போனோம் இல்லையா? ஸோ நம்ம இதை வந்து மறுபடியும் கீழே கொண்டு வந்துடலாம். இங்கே வந்து இந்த மைனஸ் வந்து இதுக்கு தான் வரும் காமனாக. ஸோ இங்கே மைனஸே போட்டுக்கலாம். மைனஸ் இந்த 16 டிவைடட் பை இந்த x³ வந்து கீழே x⁻−3 வந்து x⁻3 மாறிடும் கீழே வரும்போது. x³ இந்த 3 இருக்கு இல்லையா, அது 3 அப்படியே 3x³ ப்ளஸ் c. இதான் இந்த சம்மோட ஆன்சர்.
இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.